Hello friends, welcome to Bonus Channel 27. Kondaikadalaisundal எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு 1/4 கிலோ அளவுக்கு சுண்டலை ஓவர்நைட் ஊற வச்சிருக்கேன். சுண்டல் இந்த மாதிரி நல்லா ஊறி வந்ததுக்கு அப்புறம் ஒரு குக்கருக்கு மாத்திட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ குக்கரை மூடிட்டு ஒரு 4 விசில் வரைக்கும் வச்சு எடுத்துக்கலாம். அப்பதான் கொண்டைக்கடலை நல்லா வேகும். இப்போ 4 விசில் வந்துருச்சு. நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். கடலை நல்லாவே வெந்துருச்சு. இப்போ நம்ம எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம எந்த சுண்டல் செஞ்சாலும் அதில் கண்டிப்பாக பெருங்காயத்தூள் சேர்க்கணும். கடுகு உளுந்தெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற கொண்டைக்கடலையை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம ஏற்கனவே கொண்டைக்கடலை வேக வைக்கும் போதே உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் இப்போ தனியாக உப்பு சேர்க்க தேவையில்லை. கடைசியாக ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் சேர்த்து செய்கிறதால டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், கொண்டைக்கடலை சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. இப்போது ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்முடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.